ஃபர்ஸ்ட் டைம் சூரியன் டெப் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சூரியன் டெப் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போட போற புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்ப எத குறித்து பார்க்க போறோம்னா, மாவட்ட ஆட்சியருக்கு இந்த வீக் கடிதம் வந்து ஒரு 3 கடிதம் எழுதியிருக்கேன். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்க சொல்லியிருக்கேன். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்னதானம் தர்றவங்களுக்கு வந்து ரூ. 5,000 மாதம் வந்து இந்து சமயத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களுக்கு வழங்கணும்னு சொல்லி கேட்டிருக்கேன். அது முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து கோடை காலத்தில வெயில் வந்து அதிகமா இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அம் காஞ்ச ஓலைகள், தென்னை மட்டைகள் வந்து அதிகமா கிடைக்கும். அதெல்லாம் வந்து பயன்படுத்திட்டு விழிப்புணர்வு சொல்லிக் குடுத்துருக்கேன். தொடப்பம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10லேருந்து ரூ. 15 வரைக்கும் குடுக்கறதுக்கு வந்து விழிப்புணர்வு பண்ணணும். ஏன்னா வந்து தென்னை ஓலைகள், தென்னை மட்டைகள் வந்து அதிக அளவுல கோடை காலங்கள்ல கிடைக்கும். அது விவசாயிகளுக்கு பயனுள்ளதா இருக்கும். அது 2வது கோரிக்கை கடிதம். 3வது கோரிக்கை கடிதம் பார்த்தீங்கன்னா, தற்காப்பு கலைகள வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை குடுத்துருக்கேன். பள்ளி, கல்லூரி மாணவர்கள் வந்து கோடை காலத்தில வந்து தற்காப்பு கலைகள் யோகா, அப்புறம் வந்து குங்ஃபூ, கராத்தே அதெல்லாம் கத்துக்கிறதுக்கு வந்து அ பயிற்சி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை குடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங்க்கு வந்து பயிற்சி குடுக்குறாங்க அரசு சார்புலயே. அத விட்டுட்டு அவங்க ஏரி, குளம், குட்டையில போயிட்டு நீச்சல் தெரியாத மாட்டிக்கிறாங்க. அத பத்திலாம் விழிப்புணர்வு பண்ணணும். அதெல்லாம் அவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் இந்த 3 கோரிக்கை கடிதங்கள் குடுத்துருக்கேன். மாற்றா இந்த மாரி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு பண்ணியிருக்கோம். தேங்க் யூ.